அன்பார்ந்தவர்களே, பிறர் மீது பொறாமைப்பட்டு அவர்களை விட சிறப்பாக வாழ வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பிறரும் நன்றாக வாழ வேண்டும், நாமும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல எண்ணம். 2 பெண் நண்டுகள் இருந்தன. 2மே நல்ல தோழிகள். ஆனால் 2 பேரில் யார் சிறந்தவர் என்ற மனப்பாவம் இருவருக்குமே உண்டு. அதில் ஒரு நண்டு அழகான, பலமான, திறமையான ஒரு ஆண் நண்டை காதலித்து திருமணம் செய்து கொண்டது. தன் தோழியை விட சிறப்பான ஒருவரை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு பெண் நண்டின் ஆசை. ஒரு நாள் வித்தியாசமான ஒரு ஆண் நண்டை அது பார்த்தது. எல்லா நண்டுகளும் பக்கவாட்டில் நடக்கிற போது இந்த நண்டு மட்டும் நேராக நடந்து வந்தது. அந்த பெண் நண்டுக்கு மனதுக்குள் மிகவும் மகிழ்ச்சி. என் தோழியை விட எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டார். நேராக நடக்கும் நண்டு மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் நேராக அந்த ஆண் நண்டிடம் போய் ஐ லவ் யூ என்று சொன்னது. ஆண் நண்டும் ஓகே சொல்ல அடுத்த நாளே திருமணம். திருமணம் முடிந்த மறுநாள் பெண் நண்டு சோர்வாக அமர்ந்திருந்த போது ஆண் நண்டை அழைத்தது. இப்போது அந்த ஆண் நண்டு எல்லா நண்டுகளையும் போலவே பக்கவாட்டில் நடந்து வந்தது. அந்த பெண் நண்டுக்கு அதிர்ச்சி. இது நேராக நடக்கும் நண்டு, என் தோழியின் கணவரை விட சிறந்த ஆண் நண்டு என்றுதானே இதனை திருமணம் செய்தோம். இப்போது இது பக்கவாட்டில் நடக்கிறதே என்ற பதற்றம் வந்தது. அந்த ஆண் நண்டை பார்த்து, நான் உங்களை முதலில் பார்த்தபோது அழகாக நேராக நடந்து வந்தீர்களே, இப்போது ஏன் பக்கவாட்டில் நடக்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டது. அந்த ஆண் நண்டு சிரித்துக்கொண்டே சொன்னதா, அடி பைத்தியக்காரி, அன்றைக்கு நான் குடித்துவிட்டு வந்திருந்தேன், அதனால் போதையில் அப்படி நடந்து வந்தேன். நீ ஆசைப்படுவதற்காக நான் தினமும் குடித்துவிட்டு நேராக நடக்க முடியுமா என்று கேட்டது. அந்த பெண் நண்டுக்கு பெரிய ஏமாற்றம். தன் தோழியை விட சிறப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் குடிகார நண்டோடு குடும்பம் நடத்த வேண்டியதாயிற்று. தனக்குரிய சரியான தகுதியான துணையை தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பு, அறிவு 2மே அந்த பெண் நண்டுக்கு இருந்தது. ஆனால் தன் தோழியோடு தன்னை ஒப்பிட்டு அவளை மிஞ்ச வேண்டும் என்ற நினைப்பு அந்த பெண் நண்டை சுதந்திரமாகவும் இயல்பாகவும் சிந்திக்க விடாமல் தடுத்துவிட்டது. யாரையும் முந்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்தால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். அடுத்தவர்களும் நன்றாக வாழட்டும், நாமும் நன்றாக வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை இனிக்கும்.